லாஸ்ட் டைம் வெண்பொங்கல் வைக்கும்போது ஒரு சிஸ்டர் வந்து வெண்பொங்கல் ரெசிபி கேட்டிருந்தாங்க. நான் எப்படி வெண்பொங்கல் வைப்பேன்னா, 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி, அதிலேயே 1/2 கப் அளவுக்கு வந்து பாசிப்பருப்பு பாசிப்பருப்பு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு, அதுக்கப்புறமா அரிசியும் பருப்பையும் கழுவிட்டு 1க்கு 3 அளவுக்கு தண்ணி ஊத்துவேன். தேவையான அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்திட்டு குக்கர க்ளோஸ் பண்ணி ஒவ்வொரு அரிசிக்கு தகுந்த மாரி வந்து தண்ணி அளவு மாறும். இப்ப ரேஷன் பச்சரிசி எடுக்கோம்னா 1 டம்ளர் சேர்த்து ஊத்துனா கரெக்ட்டா இருக்கும். நான் கடை பச்சரிசினால 3 கரெக்ட்டா ஊத்திருக்கேன். பொங்கலுக்கு சைட் டிஷ்ஷா சாம்பாரும், தேங்காய் சட்னி தான் அரைக்க போறேன். அதனால சாம்பாருக்கு ஃபர்ஸ்ட் பருப்ப வேக வச்சுட்டு, தேங்காய் சட்னிய அரைச்சு தாளிப்பு போட்டதுக்கப்புறம், சாம்பாருக்கு காய் எதுவுமே சேர்க்கல. எம்ப்டியா தான் வச்சிருந்தேன். அதுக்கும் தாளிப்பு போட்டு ரெடி பண்ணதுக்கப்புறமா, குக்கர்ல 4 விசில் வந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கலாம். அரிசி நல்லா வெந்திருக்கு. கீழ அடியும் பிடிக்கல. கரண்டிலே 2 நிமிஷம் நல்லா மேஷ் பண்ணதுக்கப்புறமா தாளிப்பு போட்டுக்கலாம். இஞ்சி, மிளகு, சீரகம் போட்டு நெய்யிலேயே நல்லா தாளிப்பு போட்டுடணும். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா, சூப்பரான வெண்பொங்கல் ரெடி. இந்த அளவுகள செஞ்சீங்கன்னா பெர்ஃபெக்ட்டான வெண்பொங்கல் கிடைக்கும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அதுவரைக்கும் பாய்.